மாநாட்டுல ஒரு இனத்தை வழிநடத்தி அதிகாரத்தை வரணும்னு நினைக்கிற ஒரு தலைவன் ஒரு மாநாட்டுக்குன்னு ஒரு உரை தேவை. அதுல கடந்த முறை நீங்க கொள்கை வழிகாட்டியா சொன்ன யாரும் இந்த வாட்டி பேசல. அது விட்டுட்டு திடீர்னு பேருங்கிற அண்ணாவையும் பெருந்தகை எம்ஜிஆர் அவர்களையும் எடுத்து விட்டீங்க. ஒருத்தர் ஒரு கட்சியை தொடங்கினவர், இன்னொருத்தர் இன்னொரு கட்சியை தொடங்கினவர். எந்த கட்சியை ஒழிக்கணும்னு என் தம்பி சொல்றாரோ அந்த கட்சியை தொடங்கின பெருமானே அவர் அண்ணா அவர்கள் தான். அப்ப அவர் வழியில போய் அவர் கட்சியை ஒழிக்கிறதுங்கிறது அடிப்படை வேடிக்கை. ரெண்டாவது மதுரை அப்படின்னாவே என் தம்பி தராம ஒண்ணு மீனாட்சி கோயில், வைகை, அப்புறம் நாங்க இப்ப ஜிகர் தண்டா, ராத்திரி இட்லி கடையெல்லாம் எப்ப விட்டாங்க. அதெல்லாம் அடையாளம். மதுரைன்னா அதுக்கு தேடி அதுக்கு சொல்லணும். அதை விட்டுட்டு அவர் பேசுற போது பாருங்க, எம்ஜிஆர் யாருக்கு தெரியுமா, உங்களுக்கு எம்ஜிஆர் யாருன்னு தெரியுமா, உனக்கு தான் தெரியுது, எல்லாருக்கும் தெரியுது. அவரை விருதில்ல அவர் அப்பதான் தெரிஞ்சுக்கிறாரு எம்ஜிஆர் யாருன்னு தெரியுதா. எங்க அண்ணன் விஜயகாந்த் தெரியுதானே. நான் என்ன கேட்கிறேன், அவர் கட்சி ஆரம்பிச்சாப்ல ஒரு போட்டிட்டாரு. நான் கூட அவர் போட்டிட்ட அவர் கட்சி வேட்பாளர்கள்லாம் போய் ஆதரவா வேலை செஞ்சேன். அவருக்கே பேர் ஆனா நீ அவருக்கு போது அவருடைய கட்சிக்கு ஆதரவா பேசுறதோ அவரை போய் இன்னைக்கு முதல் மாநாட்டுல அவர் பேரை குறிப்பிட்டிருந்தீங்கன்னா மகிழ்ச்சி. முதல் மாநாட்டுல பேரறிஞர் அண்ணா பெருந்தகை எம்ஜிஆர் மகிழ்ச்சி. திடீர்னு 67 மாதிரி ஆட்சி மாறினா 49 ஆரம்பிச்சு கட்சியை 67 தான் ஆட்சியை பிடிச்சாங்க அண்ணா அவர்கள். அதுக்கு எவ்வளவு காலம் விலை கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி 2 முறை தேர்தல் வென்று தோற்று 22 விழுக்காடு வாக்கு வச்சு மூதறிஞர் ராஜாஜி, கம்யூனிஸ்ட் கட்சி, அப்புறம் நம்முடைய தமிழர் தந்தை சீபா ஆதித்தனாருடையது, ஃபார்வர்ட் பிளாக், இந்த கட்சிகள் இணைச்சிருக்காங்க. ஆண்ட சொல்லிட்ட மாதிரி அது டப்புனு மாறிடாது. நீங்களும் தனித்திருக்கீங்க, தாவேக்காவும் தனித்திருக்கீங்க சொல்றாங்க. 2 பேருக்கான போட்டி எப்படி இருக்கும்? மதுரை மாநாட்டோட கூட்டம் ஓட்டாம இருக்கும். மேடையில ஆட்சியில பங்குன்னு சொல்லியிருக்காரு. கூட்டணி வருபவர்களுக்கு நாங்க நீங்க இந்த நாடு என் கனவுக்குள்ள ஒரு நாடு இருக்குல்ல, அந்த நாடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டும். நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன்.